வணக்கம். நம்ம நாட்டில் ஒரு தரப்பினர்கிட்ட நிறைய செல்வங்கள் இருக்கு, எக்கச்சக்கமா பணம் இருக்குங்க. இன்னொரு தரப்பு மருத்துவ வசதி இல்லை, கல்வி வசதி இல்லை, ஏழ்மை, இப்படி பல சிக்கல்களை சந்திச்சுட்டு இருக்காங்க. பெரும்பாலானோர் இது வெறும் பார்வையாளர்களாக மட்டுமே, அதாவது வெறும் அப்சர்வர்ஸாக மட்டும்தான் இருக்காங்க. ஒரு சிலர் மட்டும் முன் வந்து இந்த ஏழ்மையை நான் ஒழிக்கிறேன், மருத்துவ உதவி நான் கொடுக்குறேன் அப்படின்னு முன் வந்து உதவி செய்கிறதுக்கு வராங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா அதை எப்படி பதிவு பண்ணுறது, அதுக்கு தேவையான லைசன்சஸ் எல்லாம் என்ன வாங்கிறது அப்படின்றத பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். முதல்ல ட்ரஸ்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. ட்ரஸ்ட் அப்படின்றது என்னென்னா தமிழில் அறக்கட்டளை அப்படின்னு சொல்லுவோங்க. அதாவது ஒரு தனிநபர் அவருக்கு ஏதோ சமுதாயத்துக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கம், அதாவது நான் ப்ராஃபிட்டபிள் மோட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உதவும் நோக்கத்தோட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து என்னென்ன காரணங்களுக்காக ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்க முடியும் அப்படின்றத இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்டில் சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, முதல்ல ஏழ்மை ஒழிப்பு, அதாவது இல்லாதவங்களுக்கு உடை கொடுக்கறது, உணவு கொடுக்கறது, ஒரு ஆசிரமம் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான காரணங்கள். அதே மாதிரி எஜுகேஷன், அதாவது கல்வி அறக்கட்டளைன்னு இருக்கும், அது மூலிமா ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கிறது, காலேஜஸ், இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். மூணாவது காரணம் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ரிலீஃப். மெடிக்கல் ரிலீஃப் அப்படின்றது ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறது, இல்லை ஒரு கிளினிக் ஆரம்பிக்கிறது, இல்லை ஏதாவது ரூரல் ஏரியாவில் போய் மெடிக்கல் கேம்ப் போடுறது, இந்த மாதிரியான மெடிக்கல் ரிலீஃப் கொடுக்கறதுக்காகவும் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம். இது தவிர்த்து அடுத்தது ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிலீஜியஸ் ட்ரஸ்ட் அப்படின்றது என்னென்னா மதம் சார்ந்த இந்த கோயில்கள் இல்லை வந்து சர்ச்சு இதெல்லாம் புதுப்பிக்கிறது, அந்த மாதிரியான ஒரு ரிலீஜியஸ் பணிகள் மேற்கொள்வதற்காகவும் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாங்க. இது தவிர்த்து விமன் எம்பவர்மெண்ட்காகவும் ட்ரஸ்ட் ஆரம்பிக்கலாம். இன்னும் வேறு எந்த ஒரு சேரிட்டபிள் ஆக்டிவிட்டியாக இருந்தாலுமே அந்த சேரிட்டபிள் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரஸ்ட் ஆரம்பிக்க முடியுங்க. இதோட முக்கியமான நோக்கம் அப்படின்றது அது நான் ப்ராஃபிட்டபிள் மோட்டோவில் இருக்கணும். அதாவது எந்த ஒரு லாப நோக்கமும் இல்லாமல் பொது சேவைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கணுங்க. அதுதான் ட்ரஸ்ட்டு. அடுத்து ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும்னா பேசிக்காக என்னென்னலாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று முக்கியமாக ஒரு ஃபவுண்டர் அப்படின்றவர் இந்த ட்ரஸ்ட்டை உருவாக்குறாரு இல்லைங்களா, இந்த பர்பஸ்க்காக இந்த பேரில் நான் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு, அவரை தான் ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஃபவுண்டர் கட்டாயம் தேவை. ரெண்டாவது, அந்த ட்ரஸ்ட்டை நிர்வாகம் செய்யறதுக்காக நிர்வாகிகள், அவங்கள வந்து ட்ரஸ்டீஸ் அப்படின்னு சொல்லுவோங்க. மூணாவது தரப்பினர் பெனிஃபிஷியரிஸ். இந்த ட்ரஸ்ட் மூலிமா யாரெல்லாம் பெனிஃபிட் ஆவாங்களோ அவங்கள தான் பெனிஃபிஷியரிஸ்ன்னு சொல்லுவோம். கடைசியாக நாலாவதாக அந்த ட்ரஸ்ட்டை பதிவு பண்ணும் போது ஒரு 2 பேர் சாட்சி கையெழுத்து போடணும். அந்த 2 பேருக்கு அந்த சாட்சி கையெழுத்து போடுறதுக்காக 2 விட்னஸஸ் தேவைங்க. அண்ட் இது தவிர்த்து ஒரு இடம், அந்த ட்ரஸ்ட்டை ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் தேவைங்க. ஸோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரஸ்ட்டை பதிவு பண்ணிடலாம். சரி, அடுத்து இந்த ட்ரஸ்ட்டை எப்படி பதிவு பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா. இதுக்கு ஒரு 4-5 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. முதல் ஸ்டெப் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கான ட்ரஸ்ட் டீட் அப்படின்றத க்ரியேட் பண்ணோங்க. இந்த ட்ரஸ்ட் டீடில் ட்ரஸ்ட்டோட பேர் என்ன, ட்ரஸ்ட்டோட அட்ரஸ்ஸு, யார் இதோடைய ஃபவுண்டர், ட்ரஸ்டீஸ் எல்லாம் யார், என்ன ஆப்ஜெக்ட்டுக்காக இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறோம், இந்த ட்ரஸ்ட்டோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் என்ன. ஸோ இது எல்லாத்தையும் டீட்டெயில்டாக ஒரு ட்ரஸ்ட் டீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரஸ்ட் டீடாக இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதில் யாரெல்லாம் ட்ரஸ்டீஸு, யாரெல்லாம் வந்து ஃபவுண்டர், விட்னஸ்ஸு, இவங்க எல்லாருமே அதில் சைன் பண்ணோங்க. இது எல்லாருமே சைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ட்ரஸ்ட் டீடு வந்து ரெடி. இதுக்கு அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் இருக்குங்க. அதில் போய் நீங்கள் இந்த விவரங்கள் எல்லாத்தையும் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இந்த ட்ரஸ்ட் டீடில் போட்டோம் இல்லைங்களா, அத்தனை இன்ஃபர்மேஷனையும் அந்த ஆன்லைனில், அதாவது அந்த போர்ட்டலோட பேர் என்னென்னா TN Regnet அப்படின்னு இருக்குங்க. அந்த TN Regnet போய் நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் ஆன்லைனில் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். சப்மிட் பண்ணதுக்கப்புறமா அதில் பே பண்ண சொல்லும். கிட்டத்தட்ட ஒரு 500-600 ரூபா அதில் பேமெண்ட் வருங்க. அதையுமே நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த தேதியில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு வரீங்க அப்படின்னு அதில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே நம்ம போய்ட்டு இந்த தேதியில் இந்த டைமில் நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வரோம் அப்படின்னு ஸ்லாட்டை நம்ம வந்து புக் பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறமா ஸ்டெப் 3 என்னென்னா, நேரடியாக ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு போய் இதை பதிவு பண்ணணும். ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்ன்னும் போது எந்த ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ட்ரஸ்ட்டுக்கான ஆஃபீஸ் எந்த இடத்துல இருக்கோ அந்த ரிஜிஸ்டர்டு ஆஃபீஸ் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு போய் நீங்கள் இதை பதிவு பண்ணுங்க.
சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ்க்கு யாரெல்லாம் போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய ஃபவுண்டர் யாரோ ஃபவுண்டர் கட்டாயம் போகணுங்க. ட்ரஸ்டீஸ் போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஃபவுண்டர் கட்டாயம் போகணும். கூட 2 சாட்சி கையெழுத்து போடணும் இல்லைங்களா, அவங்களுமே நேரில் போய் இதை ட்ரஸ்ட்டை வந்து பதிவு பண்ணணுங்க. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் கொடுத்தோம்னா அவங்க எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய ட்ரஸ்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ட்ரஸ்ட் டீடில் சீல் போட்டு கொடுத்துருவாங்க. இது வந்துடுச்சுன்னா உங்கள் ட்ரஸ்ட்டு ரிஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னு அர்த்தங்க. ஸோ முதல் வேலை ட்ரஸ்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணுறது. அடுத்து பேன் கார்டு வாங்கணுங்க. உங்களோட ட்ரஸ்ட்டு ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு, ட்ரஸ்ட் டீட் கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த டீடை சப்மிட் பண்ணி பேன், அதாவது பெர்மனன்ட் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்றது வாங்கணுங்க. ஒவ்வொரு ரிஜிஸ்டர்ட் ட்ரஸ்ட்டுமே கட்டாயம் பேன் நம்பர் வேணும். அந்த பேன் நம்பரை வச்சு தான் நீங்கள் உங்களோட வரவு செலவு இது எல்லாத்தையும் வச்சு வருமான வரி தாக்கல் செய்வீங்க. ஸோ அதுக்கு கட்டாயம் பேன் நம்பர் அப்படின்றது உங்களுக்கு தேவை. இந்த பேன் கார்டு எங்கே அப்ளை பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டோடைய ஆன்லைன் போர்ட்டல் இருக்குங்க. அதாவது www.onlineservices.nsdl.com அப்படின்னு இந்த போர்ட்டலில் தான் போய் நீங்கள் பேன் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ட்ரஸ்ட் டீடு, எந்த இடத்துல உங்களுடைய ரிஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் இருக்கோ அதுக்கான வாடகை ஒப்பந்தம், இது தவிர்த்து யாரெல்லாம் இதில் ட்ரஸ்ட்டோடைய நிர்வாக அதிகாரிகள், அதாவது ட்ரஸ்டீஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு இதெல்லாம் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ட்ரஸ்ட்டு பேர்லேயே பேன் கார்டு அப்படின்றது வந்துருங்க. அடுத்து ஸ்டெப் நம்பர் 3, கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. நீங்கள் ட்ரஸ்ட்டை பதிவு பண்ணிட்டீங்க, பதிவு பண்ணதுக்கப்புறம் பேன் கார்டும் வாங்கிட்டீங்க. அடுத்து ட்ரஸ்ட்டோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஆரம்பிக்கணும் இல்லையா. இந்த ஆக்டிவிட்டீஸ் ஆரம்பிக்கணும்னா அந்த ட்ரஸ்ட்டின் பேரில் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் இருக்கணுங்க. இந்த கரண்ட் அக்கௌண்ட் இருந்தால் தான் அந்த அக்கௌண்ட் மூலிமா நீங்கள் வந்து டொனேஷன் வாங்க முடியும், செலவுகள் பண்ண முடியும். அதை தான் உங்களால் ப்ராப்பராக வருமான வரி தாக்கல் செய்கிறதுக்கு இந்த கணக்கின் பேரில் நீங்கள் வாங்கின வரவு செலவு இதெல்லாத்தையும் தான் தாக்கல் செஞ்சு நீங்கள் வருமான வரிக்கு சப்மிட் பண்ணுவீங்க. அடுத்து இந்த கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ட்ரஸ்ட்டு டீடு, அதுக்கப்புறமா ட்ரஸ்ட்டோடைய ரெண்டல் அக்ரிமெண்ட், அடுத்து நீங்கள் பேன் கார்டு வாங்கியிருப்பீங்க ட்ரஸ்ட் நேமில் அது, இதுக்கப்புறமா யாரெல்லாம் இதில் ட்ரஸ்டீஸ் இருக்காங்களோ அந்த ட்ரஸ்டீஸோடைய கேஒய்சி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுங்க. இதெல்லாம் எந்த ஒரு பேங்க்கில் நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலுமே அவங்க உங்கள் ட்ரஸ்ட் பேரில் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து ஸ்டெப் நம்பர் 4, இது எல்லா ட்ரஸ்ட்டும் கட்டாயம் ஃபாலோ பண்ண வேண்டிய வாங்க வேண்டிய ஒரு சர்டிஃபிகேட் என்னென்னா வருமான வரி விலக்கு சான்றிதழ். இது என்னது வருமான வரி விலக்கு சான்றிதழ் அப்படின்னா, நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதில் சேரிட்டபிள் ஆக்டிவிட்டிக்காக தானே ஆரம்பிக்கிறீங்க, அதாவது நான் ப்ராஃபிட்டபிள் மோட்டோ. அதில் நீங்கள் டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுவீங்க. அந்த டொனேஷன் கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பட் இது எல்லா ட்ரஸ்ட்டுக்குமே அப்ளிகபிள் ஆகாதுங்க. எந்த ஒரு ட்ரஸ்ட்டு உண்மையாலுமே சேரிட்டபிள் ஆக்டிவிட்டிக்காக, அதுவும் பப்ளிக் சேரிட்டபிள் ஆக்டிவிட்டிக்காக ஆரம்பிக்கிறீங்களோ அந்த ஒரு ட்ரஸ்ட்டுக்கு மட்டும்தான் இந்த வருமான வரி விலக்கு அப்படின்றது இருக்குங்க. இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, நீங்கள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அப்ரோச் பண்ணி நீங்கள் இதுக்கு 2 லைசன்சஸ் வாங்கணுங்க. என்னென்ன லைசன்சஸ் அப்படின்னு ஒன்று ஒன்றா பார்ப்போம். சரிங்க, இதில் முதலாவதாக நீங்கள் வாங்க வேண்டிய லைசன்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12A அப்படின்ற லைசன்ஸுங்க. இது வந்து வருமான வரித்துறையிலேருந்து உங்களோட ட்ரஸ்ட்டு வரி விலக்குக்கு எலிஜிபிள், அதாவது உங்களோட ட்ரஸ்ட்டு வருமான வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட் தான் இந்த 12A. ஸோ இது முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், ப்ரைவேட் ட்ரஸ்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது, பப்ளிக் ட்ரஸ்ட்டுக்கு மட்டும்தான் இந்த வருமான வரி விலக்கு அப்படின்ற எலிஜிபிலிட்டி உண்டுங்க. இது முதல். அடுத்து ரெண்டாவது நீங்கள் வாங்க வேண்டியது என்னென்னா 80G சர்டிஃபிகேட்டுங்க. இந்த 80G அப்படின்றது என்னென்னா, உங்களோட ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வருமான வரி விலக்கு உண்டு. அதாவது எவ்வளோ அவங்க உங்கள் ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் கொடுக்குறாங்களோ அந்த பணத்துக்கு அவங்க வரி கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. இது அங்கீகரிக்கிறதுக்காக நீங்கள் வாங்க வேண்டிய ஒரு லைசன்ஸ் தான் 80G அப்படின்றது. இந்த 12A 80G இது எல்லாமே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் எக்ஸைஸ் கமிஷனர் அப்படின்னு இருப்பார், அவர்கிட்ட அப்ளை பண்ணி இதுக்கான சர்டிஃபிகேட் வாங்கணுங்க. இது முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு ப்ரொபேஷன் பீரியட், அதாவது முதல்ல வந்து ஒரு 3 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு டெம்பரவரி லைசன்ஸ் கொடுப்பாங்க. 3 வருஷம் வரைக்கும் நீங்கள் ப்ராப்பரான சேரிட்டபிள் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணி, அதுக்கப்புறமா டொனேஷன் கலெக்ட் பண்ணதை செலவு பண்ணி அதுக்கான வருமான வரியெல்லாம் ப்ராப்பராக நீங்கள் வந்து ரிட்டர்ன் சப்மிட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு பெர்மனன்ட் சர்டிஃபிகேட் அப்படின்றது கிடைக்குங்க. அடுத்து 5வது நீங்கள் வாங்க வேண்டிய ஒரு லைசன்ஸ் தான் NGO தர்பன் லைசன்ஸ் அப்படின்னுங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலிமா இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு லைசன்ஸ். இது எதுக்காக வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இந்த NGOஸ்க்கெல்லாம் நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த ஸ்கீமுக்கு உங்களுடைய ட்ரஸ்ட்டு எலிஜிபிளாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த NGO தர்பன் அப்படின்ற லைசன்ஸ் வாங்க வேண்டியிருக்கோங்க. அடுத்து 6வது, இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுங்க. என்னென்னா FCRA ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய விரிவாக்கம் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னுங்க. நீங்கள் வெளிநாட்டிலேருந்து டொனேஷன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பணம் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த FCRA வாங்கியிருந்தீங்கன்னா தான் வெளிநாட்டிலேருந்து உங்களுடைய ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷன் வாங்க முடியுங்க.
அடுத்து இந்த எஃப்சிஆர்ஏ சர்டிஃபிகேட்டை யார் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அவங்க தாங்க இஷ்யூ பண்ணுவாங்க. இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய போர்ட்டல் அப்படின்றது எஃப்சிஆர்ஏ ஆன்லைன் போர்ட்டல் இருக்குது. அது மூலிமா தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். இதுவுமே எல்லா ட்ரஸ்ட்டுமே அப்ளை பண்ண முடியாது. எந்த ஒரு ட்ரஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணி 3 வருஷம் கால அளவு முடிஞ்சிருக்கோ அந்த ட்ரஸ்ட்டால் மட்டும்தான் எஃப்சிஆர்ஏ ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்க முடியுங்க. அடுத்து 7வது லோக்கல் பாடி லைசன்சஸ் இருக்குங்க. ஒவ்வொரு ஊருக்கும் அந்தந்த இடங்களில் ஒரு சில ரெகுலேஷன்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஏழைகளுக்கு உணவு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஃபுட் லைசன்ஸ் எஃப்எஸ்எஸ்ஏஐ லைசன்ஸ் வாங்க வேண்டியிருக்கும். அது சேரிட்டபிள் ஆக்டிவிட்டியாக இருந்தாலுமே சரி நீங்கள் அந்த எஃப்எஸ்எஸ்ஏஐ லைசன்ஸ் இல்லாமல் நீங்கள் உணவு விநியோகம் பண்ண முடியாது. இது ஒன்றுங்க. ரெண்டாவது, இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு அனாதை ஆசிரமம் இல்லை முதியோர் காப்பகம் இதெல்லாம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் இருக்குது. அந்த சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து நீங்கள் லைசன்ஸ் வாங்க வேண்டியிருக்கும். அது தவிர்த்து நீங்கள் அனாதை ஆசிரமம் வைக்கிறதா இருந்தால் அதுக்கான ஃபயர் லைசன்ஸு லோக்கல் பாடி லைசன்ஸு இதெல்லாமும் வாங்க வேண்டியிருக்குங்க. அதுவே ஒரு ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறது பெரிய வேலைங்க. அதுக்கு நீங்கள் வந்து கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்லேருந்து லைசன்ஸ் வாங்கணும். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இந்த மாதிரி நிறைய இடங்கள்லேருந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து லைசன்சஸ் வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் வாங்கினா தான் உங்களால் அந்த ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டியை லீகலாக மேற்கொள்ள முடியுங்க. கடைசியாக 8வது விஷயங்க. இது வந்து கம்பல்சரி கிடையாது, பட் ரெக்கமெண்டட் ரெஜிஸ்ட்ரேஷன். இது என்னென்னா ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன். ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது என்னென்னா உங்களோட ட்ரஸ்ட்டோட பேரை வேறு யாரும் மிஸ்யூஸ் பண்ணாமல் டூப்ளிகேட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வாங்க வேண்டிய ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த ட்ரேட்மார்க் இருந்துச்சு அப்படின்னா வேறு யாரும் இதே மாதிரி நீங்கள் ஒரு ட்ரஸ்ட் பேரை வச்சு ஆரம்பித்து ரன் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நல்ல பாப்புலராக இருக்கும். நிறைய பேர் வந்து உங்களுக்கு டொனேஷன் கொடுத்துட்ருப்பாங்க. அதே பேரில் வேறு யாராவது ஒரு டூப்ளிகேட் ட்ரஸ்ட்டோ இல்லை ஒரு டூப்ளிகேட் நேமோ போட்டு ஆரம்பிச்சிடக்கூடாது இல்லையா? அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வாங்க வேண்டிய ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் தான் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன். இது வெறும் ட்ரஸ்ட்டோடைய பேருக்கு மட்டும் கிடையாது. உங்களுடைய லோகோ டேக்லைன் இது எல்லாத்துக்குமே நீங்கள் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கலாங்க. சரிங்க, நான் இப்போ சொன்ன இந்த 8 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் லைசன்ஸுமே நீங்கள் ப்ராப்பராக வாங்கி உங்களோட என்ஜிஓ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு லீகலாக எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராதுங்க. சிறப்பாக உங்களோட ட்ரஸ்ட் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் மேற்கொள்ள முடியும். இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவில் நான் சந்திக்கிறேன். நான் அறிவழகன் பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.